ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கிற மின் கட்டணத்தை பார்த்து மக்கள் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. மின் கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு. எதிர்க்கட்சியாக இருந்தபோது இப்படி எதுகை மோனையில் பேசிய இதே முதல்வர் ஸ்டாலின் தான் இப்போது மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளார். இது முதன்முறை அல்ல. திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் இது 3வது முறை. மாதம் மின் கட்டணம் அளவெடுக்கப்படும். மின் கட்டணத்தை அளவிட வரும் பணியாளரே பெற்றுக்கொள்வார். சூரிய ஒளி, காற்றாலை மூலம் மின்சாரத்தை பெருக்கி மின் கட்டணம் குறைக்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கேற்ப மின் உற்பத்தி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் கடந்த 3 ஆண்டுகளில் தனியாரிடம் 1,55,355 கோடி ரூபாய்க்கு மின்சாரம் கொள்முதல் செய்துள்ளது திமுக அரசு. மத்திய அரசின் RDSS திட்டத்தில் நிதி பெறவே மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளோம் என்று மத்திய அரசின் மீது பழிபோடும் திமுக அரசு அந்த திட்டத்தின்படி பொருத்தப்பட வேண்டிய சுமார் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தாமல் கட்டணத்தை மட்டும் உயர்த்தி கொண்டுள்ளது. அதுவும் நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்த சில தினங்களில். இந்த கட்டண உயர்வுக்கு முழுக்க திமுக அரசின் நிர்வாகத்திறனின்மையே காரணம். ஏற்கனவே பால் விலை உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வாகன வரி உயர்வு போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு இந்த மின் கட்டண உயர்வு பெரும் சுமை என்பதே உண்மை.